இன்னைக்கு ஒரு சின்ன கதை. இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறது என்னென்னா, பொய் பேசாதே, உண்மையை மட்டுமே பேசு அப்படின்னு நம்ம எல்லார்ட்டையுமே சொல்லுவோம். ஸோ இங்கேயும் அதே தான் ஒரு சம்பவம் நடக்குது. சின்ன வயசுலேருந்தே அப்பாவை இழந்த ஒரு சிறுவன், அவனுடைய பேர் சத்தியசீலன். அவனுக்கு அவங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு முடியல. யாருக்கு தான் அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து இருக்க முடியும்? அதுவும் அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய சிங்கிள் பேரண்ட்டாக வளர்க்குறதெல்லாம் இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போவே அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அம்மாவுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு வேலை தேடி நகரத்துக்கு போகிறான். அப்போ நகரத்துக்கு போகும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, கண்ணா இந்த ஒரு 3 பவுன் நகை இருக்குது, இதை வச்சுக்கோ, இதை வச்சு உன்னுடைய செலவுக்கு நீ என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால் அப்பப்போ தேவைக்கேற்ப உபயோகப்படுத்திக்கோ, ஆனால் யாருக்கிட்டையும் என்ன பண்ணாத, என்றைக்குமே எந்த சூழ்நிலையுமே பொய் சொல்லாதே, பொய்யை மட்டும் பேசாதே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அவனும் காட்டு வழியில் போகிறான். ஒரு திருடன் அவனை பார்த்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், என்னடா என்ன கொண்டு போகிற, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவன் சொல்கிறான், நகரத்துக்கு நான் ஒரு வேலை தேடி போகிறேன், அதனால் எங்கள் அம்மா என் கையில் ஒரு 3 பவுன் நகை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க, ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சிரிச்சுட்டே என்ன சொல்கிறான், நகையை எடுத்துகிட்டு இந்த காட்டு வழியில் நீ போவியா, எவனாவது இந்த காட்டு வழியில் போவானா நகையை எடுத்துகிட்டு, பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அவன் மண்டையில் ஒரு கொட்டு கொட்டிட்டு இவன் போயிடுறான். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போகும்போது இன்னொரு திருடன் வரான். அவன் என்ன பண்ணுறான், சேம் கொஷின் கேட்குறான், என்ன எடுத்துகிட்டு போகிற கையில், எங்கள் அம்மா நகை கொடுத்துருக்குறாங்க, நான் வேலை தேடி வெளியூர் போகிறேன், ஸோ நகையை செலவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே, என்ன பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அப்படியே போகிற வழியில் அவனை போக்கிரி பயலே அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ணி திட்டிட்டு, யார்கிட்ட பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மண்டியில் ஒரு தட்டு தட்டிட்டு அப்படியே போயிடுறான். அன்றைக்கி நைட்டு ஒரு அரண்மனையில், அதாவது ஒரு திண்ணையில் அவன் உட்காந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக போகிறான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய திருடர்கள் நிறைய பேர், அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு அரசன் தான் ஏதோ அவனை வேவு பார்க்கறதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவனை கையோடு பிடிச்சி அந்த திருடர்களுடைய தலைவன் இருப்பான் இல்லையா, அவங்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அவன் கேட்குறான், எல்லாத்தையும் இதே பதில் ரிப்பீட் வருது, எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, நான் வேலை தேடி வெளியூர் போகிறேன், அம்மா 3 பவுன் நகை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே எங்கள் நகையை காட்டுன்னு சொன்னோடனே இவன் நகையை ஓப்பன் பண்ணி காட்டுறான். காட்டின உடனே இவன் இப்போ இவ்வளோ தைரியமாக நீ சொல்கிறியே, எதுவுமே விஷயம் தெரியாமல் இருக்கிறியே, இதை நான் பறிச்சுட்டு உன்னை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவேன், இவ்வளோ அப்பாவியாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிற முக்கியமான வார்த்தை இது, அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அதுவும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த திருடர்களுடைய தலைவனுக்கு வெக்கம் ஏற்பட்டு அவன் வெட்கி தலை குனிந்து, இந்த அறிவுரை எனக்கு யாராவது முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்க மாட்டேன், இவ்வளோ திருட்டுத்தனங்களை நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் வருந்துறான். வருந்தி, தம்பி உனக்கு இருக்கும் நல்ல புத்தியில் 1000ல் 1 பங்கு கூட எனக்கு இல்லை, இவ்வளவு காலம் நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், இன்னிலிருந்து பொய் பேசுகிறதோ திருடுறதோ எதுவும் பண்ண மாட்டேன், என்னை நல்வழிப்படுத்திய நீதான் என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருந்த பணங்கள் எல்லாத்தையும் அந்த பையன் சத்தியசீலன் கிட்ட கொடுத்து இதை தர்மம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இவனும் அந்த பணங்களை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்து தர்மம் பண்ண சொல்லி சொல்கிறான். ஸோ பொய் பேசுனா அந்த பொய் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, உண்மையை மட்டுமே பேசுனா அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கான தீர்வு அங்கேயே எட்டப்படும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நாமும் பொய் பேசாமல் உண்மையை மட்டுமே பேசுவோம், எங்கேயும் எந்த சூழ்நிலையிலும் அப்படின்னு சொல்லி. நன்றி.